இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும், அப்போ தான் எங்களுடைய வலிமை என்ன, நாங்கள் எந்த இடத்துல இருக்கோம், எங்கள் சமூகத்தினுடைய வலிமை என்ன, வாக்கு வலிமை என்ன, எண்ணிக்கை என்ன, நாங்கள் எவ்வளோ பேர் அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கோம், நாங்கள் எவ்வளோ பின்தங்கி இருக்கோம், அதிகாரத்தை நிரப்ப வேண்டிய இடத்திலே நாங்கள் ஏன் இல்லாமல் இருக்கிறோம் என்கிற கேள்விக்கெல்லாம் அடிப்படை ஆதாரம் எங்கே இருக்கிறதுனா சாதிவாரி கணக்கெடுப்பில் தான் இருக்கிறது. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, சாதிவாரி கணக்கெடுப்பை ஒரு மாநில அரசு எடுத்தால் அதுக்கு எந்த அதிகாரமுமே கிடையாது. அது நிறைவேற்றி தரக்கூடிய அதிகாரம், இடஒதுக்கீட்டையோ அல்லது வேறு விஷயங்களையோ சரி பண்ணக்கூடிய அதிகாரம் மாநில அரசு கிடையாது. மத்திய அரசாங்கம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்தால் மட்டும்தான் அதை நடைமுறைப்படுத்த முடியும். எதுக்காக, என்ன நோக்கத்துக்காக எடுக்கிறோம்? இந்திய சமூகத்தில் பின்தங்கிய சமூகங்கள் என்னெல்லாம் இருக்குது, அதிகாரமற்றவர்களாக யாரெல்லாம் இருக்கிறாங்க, போதிய கல்வி பெறாதவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு அல்ல, பின்தங்கிய மனிதர்கள் எந்த சமூகத்திலே அதிகமாக இருக்கிறார்கள் என்பதற்கான கணக்கெடுப்பு. சில பேர் தப்பாக என்ன நினைக்கிறான்னா, அவங்க ஆளுகள்லாம் கூடுதலாக இருக்கிறாங்களா அந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கிற ஜாதி சார்ந்ததல்ல அது.